என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. हमें छुपाकर आप प्रकट हुए यीशु क्रिस्तु मूलम, यीशु मसीह के नाम द्वारा पिता आमीन। யோவான் எழுதின வாசகத்திலே यूहन्ना के पुस्तक में 16வது அதிகாரம் 16 चैप्टर, சத்திய ஆவியாகிய सत्य आत्मा அவர் வரும்போது जब वो आएंगे சகலத்தையும் உங்களுக்கு सारी உங்களை चीजों को, நடத்துவார், சகலத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். सारी चीजों में आपको चलाएगा। அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் वो खुद के स्वयं से ना बात किए, தாம் கேள்விப்பட்டதை யாவையும் சொல்லி वो जो भी बातें सुने हैं वो सब आपको कहकर வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். आने वाले कार्यों को आपको बताएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு आज நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? हम किसके साथ हैं? சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? सत्य आत्मा हमारे अंदर है क्या? இந்த உலகம் எங்க இருக்குதா? ये दुनिया भी थोड़ा है क्या? எங்க இருக்குது? कहाँ पर है? பொல்லாங்கன்ட்டே கிடைக்கிறது. दुष्ट में गिरा हुआ है ये दुनिया। இல்லையா? பொல்லாதவன் கையில இந்த உலகம் மாட்டிட்டு இருக்கு. दुष्ट इंसान, दुष्ट व्यक्ति के हाथ में ये दुनिया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உலகமும் மாமிசமும் என்ன செய்யுமா? तो ये दुनिया और मांस क्या करेगा? அழிந்து போகும், नाश हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அழியாத ஆவியோ परंतु जो आत्मा है கொடுத்தவர்களுக்கு இருக்கும். जो दिए है उनके पास लौटता है। நமக்கு இந்த சரீரத்தில் ஆவி கொடுத்தது யாரு? हमारे शरीर में आत्मा किसने दिया है? நாசின் சுவாசத்தை ஊதி अपने नाक में श्वास फूंककर ஜீவ ஆத்மானது जीवित आत्मा दिए है। மண்ணாய் இருந்தோட मिट्टी था पहले, அத ஜீவ சுவாசத்தினாலே ஜீவாத்மானம். उस जीवित का श्वास फूंककर जीवन का श्वास मिला। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஜீவனை கொடுத்தது யாரு? वो जीवन किसने दिया है? தேவன். प्रभु ने। அந்த ஜீவனை எடுக்கிறது யாருக்கு அதிகாரம் உண்டு? वो जीवन को लेने के लिए किसको अधिकार है? ஆண்டவருக்கு அதிகாரம் प्रभु உண்டு. को ही अधिकार है। அந்த ஜீவன் போகணும், अगर वो जीवन चला गया, அது போனா எங்க போகணும்? वो जाएगा तो कहाँ पर जाएगा? யாரோட யார் கொடுத்தாரோ அவங்க தான் போகும். कौन दिए हैं उनके पास लौटेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த ஜீவன் ஆண்டவர்ட்ட போயிட்டா तो वो जीवन वापस प्रभु के पास लौटेगा तो இந்த சரீரம் என்ன ஆகும்? ये शरीर क्या होगा? வெறும் மண், सिर्फ मिट्टी, மண்ணுக்குள்ள போகும். मिट्टी के पास जाएगा। ஒரு சரீரத்தை பார்த்தா எத்தனை நாள்ல மண்ணாயிருது? एक शरीर को दफनाएंगे तो कितने दिन में मिट्टी होता है? ஒரு 1 மாசமா
महीना, ஒரு மாதிரி ஒரு செகண்ட்ல எல்லாம் ஆயிரும். तो थोड़ा दिन में ही सब मिक्स हो जाएगा मट्टी के அதுக்கப்புறம் साथ। தோட்டம் என்ன வரும்? उसके बाद दफना को वापस लेंगे तो क्या மண்ணு मिलेगा? தான் வரும். मिट्टी ही मिलेगा, அல்லேலூயா. எலும்பு காஞ்சு போய் எலும்பு தான் हड्डी இருக்கும். मिलेगा थोड़ा सूखा हुआ। அல்லேலூயா. हालेलुया। அந்த சரீர மாமிசம் எல்லாமே மண்ணு. तो ये शरीर मांस सब मिट्टी है। மண்ணு வந்து சில மண்ணு கருப்பா இருக்கு, சில மண்ணு சிவப்பா இருக்கு. मिट्टी थोड़ा मिट्टी काला है, थोड़ा मिट्टी सफेद है। அதே மாதிரி நம்மளுடைய சரீரமும் சில ஆளுக்கு வெள்ளையா இருக்கு, சில ஆளுக்கு கருப்பா இருக்கு. हमारे शरीर में थोड़ा किसी का रंग काला है, किसी का रंग सांवला गोरा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த மண்ணுல ये मिट्टी में லைட்டா மழை பெஞ்சா என்ன பண்றது? थोड़ा बारिश होते ही क्या हो जाता है? மண்ணுல மழை பெஞ்சா என்ன நடக்கும்? मिट्टी में बारिश होगा तो क्या होगा? நல்லா யோசிச்சுங்க. घास उगेगा, புல்லு முளைச்சிரும். घास उगेगा। லைட்டா மழை சாரல் பெஞ்ச உடனே அங்கங்க பச்சை பச்சைன்னு தெரியுது. थोड़ा मिट्टी, थोड़ा बारिश होगा तो सब हरा हरा दिखता है सब जगह। யாராவது புல்லுக்கு வந்து விதை போட்டாங்களா? कोई घास के लिए कोई बीज बोल रहे क्या? அது ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிருது. वो अपने आप बढ़ता है। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல इसी तरह நம்முடைய சரீரமாக மண்ணுல हमारे शारीरिक मिट्टी में உலகமும் மாமிசம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா பாவம் முளைச்சிடும். दुनिया और मांस आएगा तो वो नेक्स्ट चीज पाप उग जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே इसीलिए இந்த மண்ணான சரீரத்துல ये मिट्टी का शरीर में உலகம் மாமிசம் வளராதபடி दुनिया और मांस न बढ़े, इसी तरह நமக்கு தேவையானது வந்து हमें क्या चाहिए? एक चीज, ஒரு வாளி தண்ணியை எடுத்து எண்ணெய் எடுத்து एक कटोरी, एक बाल्टी தேல் குளிக்க तेल को लेकर மண்ணான இருக்க இடத்துல வந்து ஊற்றிட்டு வந்துருங்க. जो जहाँ पर मिट्टी है सब जगह पर आप डाल के आ जाओ। மழை பெய்யுது, बारिश होता है, நிலத்திலேயே வந்து அந்த ஆயில் ஊற்றப்பட்ட நிலத்தையும் மழை பெய்யுது. नॉर्मल जगह में भी बारिश हो रहा है और जो जहाँ पर हम तेल डाले हैं वहाँ पर भी बारिश हो रहा है। எங்க முளைக்கும்? कहाँ पर घास उगेगा? சாதாரண தரையில जो மழை सादा பெய்யுது, மழை புல்லு முளைக்குது. सादा मिट्टी है वहाँ पर घास उगेगा। எண்ணெய் ஊற்றுற இடத்துல மட்டும் அது முளைக்காது. जहाँ पर तेल डाला है वहाँ पर घास नहीं उगेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே इसीलिए நம்முடைய சரீரமாகிய இந்த மண்பாண்டத்துல हमारी शारीरिक ये मिट्टी के ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்வார் என்று சொன்னார். पवित्र आत्मा हमें आगमन करेगा तो உலகமும் மாமிசம் நம்மளை சேதப்படுத்த முடியாது, வளர முடியாது. दुनिया और मांस हमें कोई हानि नहीं कर सकता है, बढ़ नहीं அல்லேலூயா. सकता है। हालेलुया। ஆகவே इसीलिए ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, प्रभु कहते இந்த हैं உலகம் பொல்லாமல் கிடக்கிறது. ये दुनिया दुष्ट व्यक्ति के पास है। ஆகவே இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் நம்ம எல்லாரும் வாழ்நாளை சொல்றோம், பிதா குமாரனை பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். आज एक इम्पोर्टेंट विषय है कि हम सभी विश्वास करते हैं आत्मा प्राण शरीर पर। பிதா எப்படிப்பட்டவர்? पिता कैसे इंसान है? அவர் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணன், वो पाप न देखा पवित्र है, மகிமையானவர், महिमा से भरा हुआ है, விண்ணில் கூட பாவம் இல்லாதவர், एक छूटकी पाप भी नहीं है, பிரகாசம் உள்ளவர், प्रकाशित है, பட்சிக்கிற அக்னியானவர். वो जलने वाला अग्नि அவருடைய है। சத்தம் அப்படியே அதிர பண்ணுவான். उनकी आवाज एकदम हिला रहा। पुत्र के बारे में பிதாவினால் அனுப்பப்பட்டவர் पिता से द्वारा भेजे गए हैं இயேசு. यीशु। அவர் வந்து वो பாவியை நேசிக்கிறவர், पापी से प्रेम करता है, மனதிருக்கம் உள்ளவர், मन तरस खाता है, மன்னிக்கிறவர். माफ करता है। அல்லேலூயா. हालेलुया। மனுஷகுமாரனாகிய இயேசு நம் மீது தன் மீது எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வந்தார். वो अपने अपने ऊपर सभी पाप को लेने के लिए आए। அந்த பிதாவானவர் தான் वो पिता குமாரனாக வெளிப்பட்டார். वो पिता ही पुत्र के द्वारा में प्रकट हुए। பிதாவானவர் पिता ही குமாரனாக வெளிப்பட்டார். अब पुत्र के द्वारा प्रकट हुए थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த वो குமாரனுடையவன் जो मसीहा जो अपने पुत्र के जो है, ஜீவனுடையவன். जिसके पास परमेश्वर का पुत्र है, वो उसके पास जीवन है। இயேசுட்ட எல்லாரும் கேக்குறாங்க, यीशु से सभी पूछते हैं பிதா எப்படி இருப்பாரு, எங்க இருக்கான்னு கேட்கும்போது पिता कैसे दिखते हैं, कहाँ रहते हैं? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். मुझे जो देखता है वो पिता को देखता அப்ப है। பிதா வேற குமாரன் வேற கிடையாது. तो पिता अलग पुत्र अलग नहीं है। அல்லேலூயா. हालेलुया।
அப்போ அந்த ஆண்டவர் तो वो நீங்கள் என்னை परमेश्वर அறிந்திருந்தால் சொன்னால் आप मुझे अगर जान लिए हो तो பிதாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். पिता को भी आप जाना होगे. என்னை அல்லாமல் मेरे बिना ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். कोई भी पिता के पास नहीं जा सकता. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அப்படிப்பட்ட தெய்வம் तो वैसे रीति के परमेश्वर நம்மை தேடி வந்தார், हमें ढूंढ कर आया, நம்மளை நேசித்தார், हमसे प्रेम किया, தன்னுடைய ஜீவனை காட்டிலும் நம்முடைய ஜீவன் பெரிதென்று கண்டார். हमारे जीवन से बढ़कर हमारे जीवन को वो बड़ा समझा. अपने அவர் இந்த உலகத்திலே 100 மனுஷ சாயலாக அவதரித்தார். उस दुनिया में 100% इंसान के द्वारा प्रकट हुआ. அவருக்கு ரத்தமும் மாம்சம் எல்லாம் இருந்தது. उसको भी लहू मांस सब था. அல்லேலூயா. அவருக்கு அடிச்ச வலிக்கும். उसको भी मारेगा तो दर्द होगा. 100 தெய்வத்தன்மை உள்ளவர், 100% वो इंसान बनकर 100 தெய்வத்தன்மை உள்ளவர், और 100% वो परमेश्वर மனுஷனாக இருந்தார். वो मनुष्य द्वारा பரிசுத்தராய் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். पवित्र का जीवन जीकर हमें एक रोल मॉडल बना. எல்லா வகையிலும் நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டார். सारी चीजों में हमारे द्वारा वो भी परीक्षा में डाला गया, நீதியை நிறைவேற்றினார். अपनी नीति को पूर्ण किया. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது वो बपतिस्मा लेने के लिए आए तभी அவரை கண்ட யோவான் ஞானஸ்நானம் उससे देखकर यूहन्ना சொன்னா बपतिस्मा, ஆண்டவரே நீர் உங்களிடத்தில் நான் ஞானஸ்நானம் பெற என்னிடத்தில் நீர் எப்படி ஞானஸ்நானம் प्रभु பெறலாம்? मैं हमसे बपतिस्मा लेना चाहिए, आप क्यों आए मुझसे? பாதரட்சணை கூட வாரை நான் கலத்துறதுக்கு தகுதியில்லைன்னு சொல்றான். आपके पैर चप्पल के रस्सी खोलने के लिए भी मुझे योग्य नहीं. அந்த சொன்னார் இப்பொழுது எனக்கு இடம் கொடுக்கிறாங்க. अभी मुझे जगह दो करके प्रभु कहता है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அந்த ஆவியானவர், तो वो परमेश्वर पवित्र அந்த आत्मा மகிமையானவர் वो महिमा के அந்த புறாவை போல இறங்கி வந்ததுனாலே वैसे कबूतर के समान वो उतर के आए. அதுக்கப்புறம் குமாரனாகிய இயேசு பிரபலம் பண்ணார். उसके बाद पुत्र यीशु मसीह कैसे सेवा किए. மனம் திரும்புதல் பல்லைராகிய சமீபமாக இருக்கிறது. मन फिरो, परमेश्वर का राज्य निकट है. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, आप दुनिया की रोशनी हो, உப்பா இருக்கிறீங்க. नमक हो. பசுத்தமா வாழ்ந்த என்னையே இந்த உலகம் இந்த மாதிரி பாடுபட்டு அடித்து கல்வாரி சிலுவையில கொள்வனாக்கி உங்களெல்லாம் எந்த மாதிரி பாடுபடுத்தணும் யோசிச்சுங்க. पवित्र जीवित मुझे ही ये दुनिया इतना पत्थर मारता है तो आपको कितना करेगा आप सोचो. நீங்கள் இதழ் அடையாதபடி இவைகளை உங்களுக்கு சொன்னீங்க. आप ये सब ना पाए इसके लिए உங்க வாழ்க்கையில ஒரு அநியாயம் அணிந்து நடக்கும் போது நீங்க இடல் அடையாதங்க. आप इसमें न डगमगाए, इसके लिए मैं आपको ये कहूं. அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். वो आपको कलिसिया से अलग रखेंगे. உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்ய நினைக்கும் காலம் வரும். आपको अगर कोई हत्या करे तो वो प्रभु को महिमा करेंगे करके एक दिन आएगा. वैसे भी 1வது வருஷம் 2வது வருஷத்துல நான் படிச்சிட்டு இருக்கேன். एक फर्स्ट वर्षन और सेकंड वर्षन உங்களை अगर यदि आपको சபையில कोई புறம்பாக்குவாங்க, सभा से अलग करेंगे, குடும்பத்தை புறம்பாக்குவாங்க. अपने परिवार में अलग रखेंगे. அவங்க பார்வைக்கு அவங்க நீதி செய்யறது போல தெரியும். उनके आंखों में वो नीति किए करके தேவனுக்கு தொண்டு செய்வது போல நினைக்கும் காலம் வரும். प्रभु के लिए मैं ये सब कर रहा हूँ करके वो सोचेंगे. அவர்கள் பிதாவையும் वो पिता को भी என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். मुझे भी वो नहीं जानते, इसके लिए वो ये सब कार्य कर रहे அப்படிப்பட்ட காலம் உங்களுக்கு வரும்பொழுது हैं. ऐसे यदि काल आएगा तभी நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி मैं आपको यह कहा था, इसे आप याद करो. இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ये सब चीजें मैं बताया हूँ. நான் உங்களோடு கூட இருந்தபடினாலே मैं आपके साथ रहता हूँ, இதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லலப்பா. इसलिए मैं इसे पहले नहीं बताया. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவர்களுக்கு மறுபடியும் திரும்பி போறேன். अभी मैं मुझे जो भेजा है उनके पास वापस जाता हूँ. எனக்காக நீங்க படகு விட்டுருப்பீங்க, मेरे लिए आप नाव लेके आए होंगे, பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுருப்பீங்க. बड़े बड़े आपके काम को छोड़ के आए होंगे. இனி நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு நீங்க பயந்துட்டு இருக்க வேண்டியதில்ல. अभी मैं कहाँ जाऊंगा करके आप दुखी मत रहो. நீங்க காத்திருங்க. आप इंतजार करो. போற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், जब मदद करने वाला पवित्र आत्मा, நான் ஊழியம் செய்கிற நாட்கள்ல அற்புத அடையாளம் செய்தவர், जब मैं सेवा किया था तभी अद्भुत चमत्कार किया वो என்னை நடத்திய ஆவியானவர் मुझे चलाए पवित्र आत्मा. என்னை காட்டிலும் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். मेरे से भी बढ़कर आपके द्वारा महान कार्य करेगा. அவர் உங்களுக்கு वो आपको நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் नीति और न्याय के
बारे में, பாவத்தை குறித்தும் पाप के बारे में உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். दुनिया को दंड देकर समझाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நாம் அந்த குமாரனை அறிந்திருக்கிறோம். इसीलिए हम पुत्रों को भी जानते हैं. இப்பொழுது ஆவியானவர் அறிவுகிற காலமா இருக்கிறது. अभी पवित्र आत्मा को जानने का समय है. ஆவியானவருடைய தன்மை என்ன? पवित्र आत्मा का स्वभाव क्या है? ஆவியானவர் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? पवित्र आत्मा को हम कैसे पा सकते हैं? ஆவியானவர் வந்தா நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? पवित्र आत्मा आए तो हमारी जिंदगी में क्या आएगा? எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ जो प्रभु के आत्मा के द्वारा चलाए जाते அவர்கள் हैं, தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். वो ही प्रभु के पुत्र कहलाए जाएंगे. தேவ ஆவி இல்லாதவன் செத்தவன் என்று சொல்கிறார்கள். जिसके पास प्रभु का आत्मा नहीं है वो मरा हुआ इंसान. இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்த்தோம். अभी हम जांच कर நாம் देखेंगे தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? हमारे पास प्रभु का आत्मा है क्या? நம்முடைய சரீரத்தினால் நடத்தப்படுகிறோமா? हम शारीरिक रीति से चलाया गया है. ஒரு காற்று எங்க இருந்து வருது? एक हवा कहाँ से आता है, எங்க போகுது? कहाँ जाता है, எங்க வருதுங்கிறத நம்ம அறிய முடியாது. कहाँ आता जाता हम नहीं जानते. அதுபோல इसी तरह தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் प्रभु के आत्मा के द्वारा चलाए எங்க गए இருக்கிறான்? मनुष्य எங்க போவான்? कहाँ रहता है, என்ன कहाँ பண்ணுவாங்க? जाता அவனுக்கு है, தெரியாது. क्या करेगा, उसको खुद को नहीं पता होगा. அல்லேலூயா. हालेलुया. நாம் நம்மை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? हम कैसे जीते हैं? நம்ம ஒரு ட்ராக் போட்டு இப்படிதான் வாழ்ந்து போயிட்டு இருக்கோம். हम एक ट्रैक डाल के ऐसे ही चलना चाहिए जिंदगी में करके இப்படிதான் चलते हैं. நடக்கணும்னு போயிட்டு இருக்கோம். ऐसे ही होना चाहिए करके हम चलते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார் உங்க நினைவு என் நினைவு அல்ல. लेकिन प्रभु कहता है कि आपका योजना मेरा योजना नहीं है. அழைத்தவர் உண்மை உள்ளவர். बुलाया हुआ सच्चा है. அவர் அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டவர்களோ वो अपने निर्णय से जिसे बुलाया அதை है. நோக்கி நீங்க யோபு 42ஆம் அதிகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா अय्यूब 42 आप लेके देखोगे तो யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. मैं जानता हूँ कि तू सब कर सकता है और तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். वो सारा कार्य करने के लिए सामर्थ्य है. நீர் செய்ய நினைத்தது आप जो करना चाहते हैं ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். वो कभी रोक नहीं सकता. அப்ப யோபுடைய வாழ்க்கையில तो अय्यूब की जिंदगी ஆண்டவர் में வேலையெடுத்து காத்திருந்தார். प्रभु सुरक्षा देकर बचाया அல்லேலூயா. गया. हालेलुया. வேலையெடுத்து அவனை காத்திருந்தார். सुरक्षा देकर बचाया था. அது மாத்திரமல்ல सिर्फ वही नहीं, அவனுக்கு நிறைய ஆஸ்தி சொத்து சோதனை கொடுத்திருந்தார். उसको बहुत संपत्ति और पैसा दिया था. धन दौलत सब रखा था उसके लिए. धन दौलत सब दिया था. அவன் பெரிய சீமானா இருந்தான். वो बहुत बड़ा धनवान था. அல்லேலூயா. हालेलुया. ஆனாலும் फिर भी அவனுடைய வாழ்க்கை திடீர்னு ஒரு பரீட்சை வந்துச்சு. उसकी जिंदगी में अचानक एक परीक्षा आई. திடீர்னு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. अचानक वो सारी चीज वो खो गया. பிள்ளைகளை இழந்தான். बच्चों को खोया, ஆஸ்தி அந்தஸ்துகளை இழந்தான். अपने धन दौलत को खोया. எல்லாவற்றையும் இழந்திருக்கும் போது கூட सारी चीज जब वो खोया था அவன் தேவனை அறிந்திருந்தான். वो प्रभु को जाना था. அல்லேலூயா. हालेलुया. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். प्रभु सारे कार्य करने के लिए सामर्थ्य நீ है. செய்ய நினைத்தது தடைபடாது. आप जो करने चाहते हैं वो कभी रुक नहीं நீர் என்னை सकता. புடமிட்டால் आप मुझे बनाए हैं, நான் பொன்னாக விளங்கிடுவேன். मैं सोने के समान बनूंगा. எனக்கு என்று முன் குறித்தது मुझे मेरे लिए जो पहले ही से बनाया गया, எப்படியும் நீ தந்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் कैसे भी आप दोगे, आप करोगे करके मुझे विश्वास है. என்பதை அவன் அறிந்திருந்தான். ऐसे वो विश्वास था उसमें. அவன் சாமுவேலும் தோழிலும் வியாதியில ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கும் கூட वो अपने बीमारी में भी जब बहुत दबाया गया था, தேவனை மாத்திரம்தான் விசுவாசித்துக் प्रभु को ही सिर्फ वो विश्वास किया. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். प्रभु ने दुगनी आशीष दिया था. அப்ப நம்முடைய ஆவியானவர் तो हमारे पवित्र आत्मा எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ जो प्रभु के पवित्र आत्मा से चलाए जाते हैं அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். उनको प्रभु चलाता है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினார்.
पहले अपोस्तल को प्रभु चलाए थे। கணக்கற்ற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினார்கள். अनगिनत लोग प्रभु को ढूंढकर प्रभु के को जान पाए थे। பயந்தவர்களா இருந்து பேருகளா இருந்தவர்கள் பலனாய் மாறினார்கள். जो डर कर छुपे थे वो यीशु के बारे में बोलने लगे थे। ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் பலத்த கிரியைகள் நடத்திட்டார். प्रभु उनके द्वारा बहुत बलवंत क्रिया அவருடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட நெருக்கங்கள் வந்தது. उनके जिंदगी में बहुत सारे रुकावट आए। சிதறடிக்கப்பட்டார்கள். वो इतर बितर हो गए थे बहुत। उनको அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சிதறிப்போன எங்கும் திரிந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவித்தார்கள். वो सब यहाँ वहाँ जाकर सभी जगह पर प्रभु के राज्य के बारे में बताने लगे। அபிஷேகம் பெற்றவர்கள் अभिषेक किया गया लोग அமைதியா இருக்க மாட்டாங்க. वो चुप नहीं रहते हैं। ஒரு இடத்துல அக்னி வந்துட்டுனா एक जगह पर अग्नि अगर उंडेला गया है तो அப்படியே கொஞ்ச நேரம் கிடக்கும், புகை வரும். அது பச்சை மரமா இருந்தா புகை வரும். थोड़ा देर वहीं पर रहेगा, थोड़ा धुआं आएगा। கொஞ்ச நேரம் கழித்து காத்தடிச்சுனா கப்பல் பிடிச்சிரும். थोड़ा देर अगर हवा आएगा तो बहुत और ज्यादा आग लग जाएगा। அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சும்மாவே இருக்க மாட்டான். जो अभिषेक किया गया इंसान चुप नहीं रहता है। அவனுக்கு எங்க விடப்பட்டாலும் அங்கே ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். उसे कहीं पर जाके डालो वो चुप नहीं रहेगा। ஆராதிக்க விடாதபடி சிறைச்சாலையில போட்டு கையும் காலையும் கட்டிப்பட்டாலும் அவன் கையை ஆடிட்டு தான் நடக்கும். आराधना ना करने के लिए अपने बंदी गृह में बांध कर रखेंगे, वहाँ पर भी वो स्तुति करने चला जाएगा। அபிஷேகம் பண்ணப்பட்டவனால சும்மா இருக்க முடியாது. जो अभिषेक पाया है वो कभी चुप नहीं रह सकता। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல अपोस्तल दूसरा अधिकार தேவனுடைய தரையில அக்னி இறங்கியது. ऊपरी माला में अभिषेक उतरा। அந்த அப்போஸ்தலர் ஃபுல்லா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க 120 பேரு. वो अपोस्तल सभी लोग पवित्र आत्मा पाए। பிரேத்திலும் அல்லேலூயா. लोग सभी எங்கும் போய் அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க. वो सभी जगह पर सुसमाचार कहे। அவங்களால ஏதாவது வகையில நீங்க ஆன்லைன்ல நீங்க டைரக்டா யாரும் கூப்பிட்டாலும் கொடுத்தாலும் டைரக்டா லைவ்ல போட்டுக்கலாம், யூடியூப்ல போடலாம், பேஸ்புக்ல போடலாம், என்னத்தையாவது பண்ணிட்டே இருக்கலாம். आज तो लाइव में ऑनलाइन में किधर भी कुछ भी डाल सकते हैं, कुछ तो யாரும் कर सकते பார்த்தாலும் பன்னெண்டு போட வேண்டியது நம்ம வாசம் திறக்கப்பட்டிருக்குது. हैं। कोई देखे या ना देखे हम डाल सकते हैं क्योंकि हमारे पास उतना अवेलेबिलिटी है। அவன் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். वो कुछ करते रहता है। ஏதாவது வசனத்தை அனுப்புவாங்க, कोई वचन बेचते हैं, இன்னும் ஏதாவது சாட்சியப்படுவாங்க, कोई गवाही दे बोलते हैं। ஏதாவது ஒண்ணு பண்ணாம அவங்களால இருக்க முடியாது. वो कुछ तो करते हैं, ना किए उनको रह नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। சுவிசேஷம் सुसमाचार நெருக்கத்துல தான் ஓடிட்டே இருந்துச்சு. दबाव में ही वो ज्यादा बोला जाता है। இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டதோ அவ்வளவாய் பெருகினார்கள். इसराइल के लोग जितने दबाए गए उतना वो ज्यादा बढ़ोतरी हुआ था उनका। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में அபிஷேகப்பட்டவருடைய வாழ்க்கையில अभिषेक किया हुआ சில நேரத்துல ஆண்டவரை வழி நடத்தல நம்ம அறிய முடியாது. कभी कभार प्रभु के हमें चलाने की रीति हम समझ नहीं सकते हैं। இந்த உலகம் பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். ये दुनिया डर कर कांपेगा। அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வித்தியாசமான மார்க்கத்துல உட்கார்ந்திருப்பான். अभिषेक किया हुआ इंसान वो उसको डर ही नहीं रहता, वो अपने ही धुन में रहता है। அவனை பார்த்து எல்லாரும் விட்டு கேட்பாங்க, उसको देखकर सभी क्या पूछते हैं, நீ என்னப்பா तू क्या? நாங்கெல்லாம் வியாதியை பத்தி பயந்துட்டு போய் நீ மாத்திரம் எப்படி அலையா வாழ்ந்துட்டு இருக்கோம். हम सब बीमारी को लेकर डरते हैं, तू क्या भागता रहता है? அவன் சும்மாவே இருக்க மாட்டான். वो चुप ही नहीं रह सकता। அவனுக்கு ஆவியானவர் வழி நடத்துவார். उसके अंदर जो पवित्र आत्मा है वो हमको चलाता है। அல்லேலூயா. हालेलुया। உலகத்துக்கு போனார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில 37ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1-14 வரை एजेकियल भविष्यद्वक्ता में 31 में हम पढ़कर देखेंगे। கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु के पवित्र आत्मा தீர்க்கதரிசியாக எசேக்கியேலை தூக்கிட்டு போய் भविष्यद्वक्ता एजेकियल को लेकर जाकर காஞ்சி போன எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்குல கொண்டு போறாரு. वो सूखा हुआ हड्डी में जो तराई है वहाँ पर लेके जाते हैं। பெரிய பள்ளத்தாக்கு நிறைய எலும்புகள் தான் கிடக்கு. बहुत बड़ा तराई है, बहुत सारे हड्डियाँ उधर पर காஞ்சி போன எலும்புகள், सब सूखा हुआ हड्डी, நாட்டம் எடுக்கிற இடம். इतना बदबू आया था। இந்த இடத்துல இந்த எலும்புகள் உயிரிழமான்னு கேட்கிறாரு. इस जगह पर ये हड्डी जलाया जाएगा क्या करके एजेकियल पूछता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் प्रभु அவனை போட்டாங்க இந்த இடத்தை நிப்பாட்டி उसको लेकर उस जगह पर இப்படி खड़ा தீர்க்கதரிசனம் உரை ऐसे भविष्यद्वक्ता கர்த்தர் வார்த்தை சொல்லு, प्रभु के वचन இந்த இடத்துல நடந்து திரி, इस जगह पर आप तो இந்த உலர்ந்து चलकर போன எலும்புகள் உயிரடையும். इस सूखा हुआ हड्डी जलाया ஹல்லேலூயா. गया। हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த தேவ மனுஷன் எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை பேச பேச प्रभु का वचन सुनकर एजेकियल जो अपने भविष्यद्वक्ता के वचन बोलते बोलते அந்த இடத்துல என்ன உண்டாயிச்சான்? उस जगह पर क्या हुआ,
எடுத்து வாசிங்க. लिया हुआ लोग पढ़ सकते हैं। அந்த இரைச்சல் உண்டாயிடுச்சு. एक बहुत आवाज आया था। எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்த வேளையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 8ஆம் வசனம், நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனின் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையிட்ட இவர்கள் உயிரிழம்படி இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல उस जगह पर 37, 8, 9 इस आज्ञा के अनुसार मैं भविष्यवाणी करने लगा और मैं भविष्यवाणी कर ही रहा था कि एक आहट आई और बुलडोल हुआ और वे हड्डियों का इकट्ठा होकर हड्डी से हड्डी जुड़ गई। मैं देखता रहा कि उनमें नए उत्पन्न हुए और मांस चढ़ा और वे ऊपर चमड़ी से धप गए, परंतु उनमें सांस कुछ न था। तब उसने मुझसे कहा, हे मनुष्य के संतान, सांस से भविष्यवाणी कर और सांस से भविष्यवाणी करके वह से सांस परमेश्वर यहोवा योग कहता है, चारों दिशाओं से आकर इन घाट किए हुए मैं सीमा जा किए जी उठा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாயிடுச்சு? तो उस जगह पर क्या हुआ था? இரைச்சல் உண்டாயிடுச்சு. एक बहुत बड़ा हवा आया था। ஒரு அசை உண்டாயிடுச்சு. एक हवा का झोंका आया। நம்முடைய வாழ்க்கையில, हमारे நம்முடைய குடும்பத்துல, हमारे परिवार में, நம்முடைய சபையில हमारे सभा சில நேரங்களில் ஒரு சோர்வு, कभी कभार एक दुख या फिर निराश, எல்லாம் இருந்து ஒண்ணும் இல்லாத ஒரு சூழ்நிலை, सारे होते हुए भी कुछ नहीं, ऐसा एक निराश, அப்படியே தனித்தனியா கிடக்கிற எலும்புகளா இருக்கு, ऐसे एक अलग अलग रहता हुआ உலர்ந்து போய் கிடக்குது. सूखा हुआ हड्डी के இந்த समान। இடத்துல என்ன தேவைப்படுது? यहाँ पर क्या चाहिए? கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படுகிறது. प्रभु का वचन चाहिए। கர்த்தருடைய வார்த்தை பேச பேச प्रभु का वचन बोलते बोलते சில நேரத்துல அங்க இருக்க பிசாசுகள் அப்படியே அசையும். कुछ समय में वो जो जहाँ पर जो शैतान आगमन किया वो डरेगा, कोई शैतान जो है वो डरेगा, वो हिलेगा। அந்த எரிச்சலும் அந்த கூச்சலும் குழப்பமும் ஒரு பிரச்சனையும் வருதுன்னா என்ன நடக்க போகுது? वो हवा झोंका या फिर एक समस्या आता है तो क्या होने वाला है? அபிஷேகம் ஆவியான வர இடத்துல ஒரு அசை உண்டாகுது, ஒரு இறைச்சல் கேட்டா என்ன அர்த்தம்? पवित्र आत्मा आए हुए जगह पर एक अभिषेक उंडेलता या फिर एक அங்கங்க தன் சரீரம், என் கை அங்க கிடக்கும், காலும் கிடக்கும், என்ன சிந்தனை எல்லாம் அப்படி செதறி கிடக்கலாம் ஒண்ணு. அதாவது அது தன் உடம்போட தெரியாது. हमारे खुद के शरीर में हाथ यहाँ पैर वहाँ रहता है, वो सब जुड़ के आएगा जब पवित्र आत्मा आता है। நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? मैं क्यों बुलाया गया हूँ? இயேசுவால பிரிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம் தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இந்த பரலோக தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்மாவுக்கு சேர்க்கணும். எதை இழந்தனாலும் நான் எதை காத்துக்கணும், என் ஆத்மா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டிருந்தா எதை சம்பாதியம் பண்ணணும். परलोक मेरा माता का जगह है, कुछ भी खोकर मैं परलोक जाना है।
करके। இந்த ஆவியானவர் அசைவாடும் போது அந்த சத்தமும் அந்த அசைவும் உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணோம், ஐயோ நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், जब पवित्र आत्मा मंडराता है तभी हम समझ में आता நான் है எதுக்காக कि போயிட்டு मैं क्यों இருக்கிறேன் बुलाया गया हूँ, मैं कहाँ जा रहा हूँ। என்று சொல்லி தன் தன் ஆதியில் உள்ள அன்புல ஓய்வு விட்டுக்கிறோம். ऐसे ऐसे अपने पहले के प्यार में वो वापस जाते हैं। சில நேரங்கள்ல कभी कभार உலகத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். दुनिया से हम दोस्त हो जाते हैं। ஒரு அவிசுவாசமான வார்த்தைகள் பேசும்போது நம்ம பழகிடுவோம். अविश्वास रीति से बात करने लोगों के साथ हम बन கொஞ்ச जाते நாள் हैं। கழிச்சு நமக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். थोड़ा देर बाद हमसे भी वो प्रकट நம்முடைய होता है। ஃபெலோஷிப் யாரோட இருக்குது, हमारा फेलोशिप किसके साथ है, நம்ம ஆவியானவரோடு இருக்கிறோமா. हम पवित्र आत्मा के साथ है क्या। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் प्रेरितों के 10वां अधिकार 38ஆம் वचனத்தில் சொல்லப்படுகிறது, 38 वचन में நசமாகிய இயேசுவை தேவன் नजरनागी यीशु के प्रभु ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். आत्मा और सामर्थ के द्वारा वो अभिषेक किया गया है। தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் प्रभु के साथ थे इसलिए அவர் நன்மை செய்கிறவராயும் वो भलाई करने वाला பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுத்திக் கொண்டார். शैतान के सामर्थ में जो बंधे हुए सारे को वो छुटकारा देगा करके। அப்ப தேவன் அவரோடு கூட இருந்தபடினால், तो प्रभु उनके साथ है इसीलिए உலகம் நம்மோடு கூட இருந்தால், दुनिया हमारे साथ है, மனிதன் நம்மோடு கூட இருந்தால் मनुष्य अगर हमारे साथ है நமக்கு என்ன நடக்கும்? हमें ரிசல்ட் क्या होगा, எது பெருசா தெரியும்? क्या बड़ा दिखाई देगा हमें। மழை பெஞ்சோம் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா நான் யார் தெரியுமான்னு வந்துரும். बारिश होगा तो ऑटोमेटिक हमें मैं कौन हूँ पता है क्या तुझे। அபிஷேகம் இருக்கிற இடத்துல புல் முளைக்குமா? अभिषेक जहाँ पर है वहाँ पर घास उगेगा மாம்சம் क्या, எழும்புமா? मांस उठेगा क्या। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே इसीलिए நாம் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறோமா? हम प्रभु के आत्मा के द्वारा चलाए जाते हैं क्या। ஆவிக்குரிய ஐக்கியம், आत्मिक मंडली, அல்லேலூயா, हालेलुया, அது நமக்கு ஜீவனுக்கு எதிராக உதவும். वो हमें जीवित के द्वारा चलाता है மாம்சம்னா மரணத்தை தான் முடியும். और मांस हमें मृत्यु के और உலக மாம்சம் அழிந்து போகும். दुनिया और मांस नाश होने वाला है। அதனால யோபு என்ன சொல்றான், இந்த மாம்சம் உருவழிந்து போனாலும் நான் கர்த்தரை காண்பேன். इसीलिए अय्यूब क्या कहता है, ये मांस नष्ट होगा तो फिर அவர் भी என்னை मैं प्रभु கொன்று के போட்டால் நான் விட माட்டேன். वो मुझे मार भी डाल देगा फिर भी मैं उससे आराधना எல்லாம் இருக்கும்போது சரி, ஒண்ணு இல்லாம இருக்கும்போது கூட நான் கர்த்தரை துதிப்பேன். सारी चीज जब भी रहता है तभी सिर्फ नहीं, जब कुछ भी नहीं है तभी मैं प्रभु का आराधना ஆண்டவர் அவனை करूंगा। எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை प्रभु வைத்தார். ने उसने जो भी खोया वो सब देखकर उसको ஆகவே दुखी आशीष दिया। நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? इसलिए हम क्यों बुलाए गए हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த தேவ ஆவியினால இருந்தாதான் वो पवित्र आत्मा हमारे पास இந்த है तो உலகத்துல इस दुनिया இனி में வரக்கூடிய நாட்கள்ல आने वाले दिनों में நாம் எப்படி நடக்க முடியும்? हम कैसे चल सकते இவன் हैं। என்ன சட்டம் போடுறான்னு தெரியாது. ये क्या आज्ञा लॉ डालता है, இந்த कानून डालेगा पता இந்த नहीं। சட்டத்தின்படி நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ये कानून के द्वारा हमें थोड़ा थोड़ा कंट्रोल में लाएंगे। நைட் 8 மணில இருந்து நைட் ஃபுல்லா விடுறாங்கன்னா, नाइट पूरा बंदी लॉकडाउन करके அப்புறம் बोलेगा, காலையில 11 மணி வரணும்னா, फिर सुबह भी लॉकडाउन அப்புறம் करके ஃபுல் டைம் बोलेगा, அப்படின்னா, फिर फुल टाइम लॉकडाउन அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டன் ஆகுமா? फिर एक्सटेंड होगा करके बोलेगा। அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு, तो थोड़ा थोड़ा क्या हो रहा है, நமக்கு நன்மை செய்யறோம், हम खुद का நமக்கு भलाई வியாதி कर रहे हैं, வந்துடக்கூடாது, हम खुद को நம்மளை बीमारी नहीं आना- பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டோம். हमको बीमारी नहीं आना चाहिए करके उसके आज्ञा उसके कंट्रोल में हम चले இந்த गए। மொபைல் வாங்கிடுங்க, इस मोबाइल को ले लो, இந்த இன்டர்நெட் अनलिमिटेड யூஸ் பண்ணுங்க, इस इंटरनेट को अनलिमिटेड यूज करो, உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் அது தெரியும். आपको बहुत भलाई की चीज दिखेगा। ஆனா நீங்க ஒரு நாளைக்கு लेकिन आप एक दिन में எத்தனை பெர்சன்டேஜ் நன்மை எடுத்துக்கிட்டீங்க, எத்தனை டைம் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு சார்ந்து உலகம் சார்ந்துதான் உங்க டைம் எல்லாம் சாப்பிடுங்க. कितना प्रतिशत आप अच्छाई और कितना प्रतिशत आप बुराई देखते हुए, तो एक दिन पूरा दुनिया और दुनिया की चीजों में चला जाता है। இப்ப எல்லாருடைய கண்ணு ஆல்ரெடி இந்த மொபைலையும் கண்ணாடியும் பார்த்து பார்த்து கொஞ்சம் மங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. अब सभी के आंखों थोड़ा मोबाइल सब देख के अपने आँख का जो तेज कम हो रहा है। இப்போ அந்த கருப்பு குஞ்சு ஏதோ வந்துட்டு வெள்ளை குஞ்சு வந்துமா, वो काला कीड़ा है, गोरा कीड़ा அந்த है, கண்டு பிரச்சனையை பற்றி கவலைப்படாத இருக்கவங்களும் அதை ரொம்ப ஆராய்ச்சி அரைஞ்சு பார்த்து பார்த்தா இந்த லென்ஸ் வச்சு பார்த்தா இதை விட 1008 தூசி இருக்கும். तो जो आपके बारे में जो सोचा नहीं वो भी देख कर अभी लेंस रखेंगे तो उससे சின்னதை கூட மெகா பிக்சர் வச்சு நல்லா பார்த்து பார்த்து அதை அப்படியே டிவில போட்டு போட்டு நம்ம வாழ்க்கை தண்ணியில மிஸ்டேக், காத்துல மிஸ்டேக், கண்ணில மிஸ்டேக் சொல்லி நம்மளை நடைபெறமா மாட்டிட்டு இருப்போம். छोटे से छोटे चीजों को भी देखकर हम जहाँ रहते हैं पानी हवा सभी में गड़बड़ है करके हमें बोलेगा। அப்போ நம்மள ஒவ்வொரு நாளும் हर एक दिन எப்பவும் அந்த திராஸ்ல அந்த முள்ளுக்கு இருக்கும் அப்படிதான் வச்சிருக்காங்க. हमेशा जो क्रॉस में एक कांटा जो रहता है
काटा नॉट आउट में रहता है, वैसे इसमें रखा था। हमें काटा में रहता कभी नहीं, काटा में रखा। ஒரு நாளும் ஃப்ரீயா விட மாட்டாங்க। हाँ, कभी भी हमें फ्री नहीं छोड़ते हैं। எத்தனை நல்ல நியூஸ் இருந்தாலும் कितने अच्छा समाचार रहेगा तो भी ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்திகளை தான் கேட்டு கேட்டு அதை தான் போட்டுட்டே இருப்பாங்க। हर एक दिन दुखी समाचार ही அப்ப நம்ம காதும் எதை ஜாஸ்தி கேட்குது, तो हमारा कान भी ज्यादा क्या நம்ம सुनता है, கண்ணும் எதை ஜாஸ்தி பார்க்குது। हमारे आंखों भी क्या ज्यादा ஒரு सुनता है। ஸ்போர்ட்ஸ் ஒரு கிரிக்கெட் பாத்தீங்கன்னா அது கூட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கல உங்களுக்கு உலகத்தை தான் திருப்போம்। स्पोर्ट्स करके हम देखते हैं, उसके बीच में एडवर्टाइजमेंट में पूरा दुनिया आ जाता है। அல்லேலூயா। हालेलुया। அப்புறம் இந்த உலகம் பொல்லாங்களுக்கு கிடைக்கிறது। तो इस दुनिया शैतान के हाथ में है। இவரை நம்ம கண்டுபிடிச்சு इसे हम ढूंढ कर நம்ம ஜெயிக்கணும்னா जीतना है तो நம்ம ஆவியில நடத்தப்படணும்। हम आत्मिक रीति से चलाना பாவத்தை है, குறித்தும் पाप के நீதி குறித்தும் नीति के द्वारा, நியாயத்தை குறித்தும் न्याय के உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் दुनिया को धर्म இதுவே से வழி, समझाने वाला, இதுவே சத்தியம்। यही रास्ता நமக்கு सत्य இருந்து है। ஆவியான வழி நடத்தும் போது हमारे अंदर से प्रभु पकड़ நாம் இந்த होगा तो கண்ணிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்। हम ये फंदा से बच सकते हैं। அல்லேலூயா। हालेलुया। கால் துரிதமானவன் கண்ணிக்கு தப்பிக்கப்படுறான்। जिसका पैर जल्दी भागता है वो फंदा से बच जाता है। அல்லேலூயா। அந்த மாதிரி அலையறவன் மாட்டிடுவான்। जो ऐसे ही चलता है वो फंस जाएगा। அல்லேலூயா। हालेलुया। இன்னைக்கு நிறைய பேரு ஆலய காரியங்களா இருக்கட்டும், आज बहुत लोग सभा की चीजों வேத வாசிப்பதா இருக்கட்டும், बाइबल पढ़ने हैं, ஜெபமா இருக்கட்டும், प्रार्थना அதுக்கு முன்னாடி அவன் ஃபுல்லா டைம் சாப்பிடுறாங்க। இதெல்லாம் इसके முடியும்। पहले वो ही सारा टाइम खा जाता है, तो इसके लिए समय ही नहीं रह जाता है। அதனால எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு इसलिए सारी चीज छोड़कर, பாரமான யாவை உதவி தள்ளிவிட்டு जो बोझ है सभी चीजों छोड़कर நோக்கி கூட அழைக்கப்பட்டிருக்கேன்। अपने बुलावट के और चलने के நான் लिए அழைக்கப்பட்டவனா, मैं बुलाया गया நான் हूँ, அபிஷேகம் मैं பண்ணப்பட்டவனா, अभिषेक किया गया हूँ, நான் யாரோட உட்கார்ந்திருக்கேன்। मैं किसके साथ बैठा हूँ। ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டனாலும் கோயில் அடித்தாலும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு। प्रभु अभिषेक किया गया, इसके लिए वो बाढ़ आया है तो भी वो आराम से सो रहा ஆண்டவர் கூட இருக்கிற அந்த சீடர்கள் அபிஷேகம் பண்ணனால அவன் பயந்து நடிக்கிட்டு இருக்கான்। है। उनके साथ जो शिष्य है वो अभिषेक नहीं पाए, इसके लिए वो डरते हैं, அவன் கலங்கிட்டே தான் இருப்பான்। वो डरता ही रहता है। அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்களுக்கு வந்து கலங்கலாமா? जो अभिषेक पाए उनके साथ हम डरना चाहिए क्या? அல்லேலூயா। हालेलुया। ஆகவே நாம் நீதிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்। इसलिए हम नीति के लिए बुलाए गए हैं। ஆண்டவர் நமக்கு ஜீவனுள்ள ஆவி தந்திருக்கிறார், प्रभु हमें जीवित आत्मा दिए, தெளிந்த புத்தி தந்திருக்கிறார்। अच्छा साउंड माइंड दिए, வெக்க நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம்। हमारे जो बुलावट की ओर जोड़ने के நம்ம लिए। யாரோட அதிகமா பேசுறோம், हम किससे ज्यादा बात करते हैं, எந்த வார்த்தைகள் அதிகமா பேசுறோம், कौन सा वचन हम ज्यादा அது बोलते வழியா हैं, நம்மளை வழி நடத்தும்। उसके द्वारा हमें चलाता है। ஜீவனுக்கேதான வார்த்தைகள் जीवित का वचन बोलते हैं நம்ம तो களி கூட பண்ணலாம்। हमें खुशी देता है। லௌகீகம் நம்மள மரணத்துக்கு தான் நடத்தும்। दुनिया के वचन लेगा तो वो हमें मृत्यु की ओर चले நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட, मैं अगर कुछ भलाई करने के लिए सोचेगा எவனுக்காவது ஒரு तो நல்லது பண்ண நினைச்சனாக்கி किसी को भी एक भला कार्य करने பக்கத்துல ரைட் ஹேண்டா இருக்கிறவன் बाजू में जो रहता है அவனை பத்தி ஒரு 10 மிஸ்டேக் அப்படியே சொல்லுவான்। சார் இந்த டைம்ல இது பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்ல இவன் மேல இருக்க அன்பும் தவிர அவன் சேர்ந்து செஞ்சிட மாட்டான்। बाजू में रहकर उसके वो दूसरे इंसान के बारे में 10 बुराई बोलेगा। கொஞ்ச நாள் कழிச்சு இவங்களுக்கு கசப்பும் கோபம் வைராக்கியம் பிடிவாதம் எல்லாம் எனக்கே வந்து என் மூஞ்சி அப்படி ஆயிடும்। थोड़ा दिन बाद इसके पास जो कड़वापन है, जो क्रोध है, वो सब मेरे पास भी आ जाएगा। तो பக்தி விருத்திக்கு எதிரானவர்களை भक्ति वृत्ति के साथ जो बात करते हैं उनसे தானியேலும் அவருடைய நண்பர்களும் दानियल और उनके தேடி கண்டுபிடித்து வைக்கணும்। मित्र, उनको ढूंढ कर रखना चाहिए, இதெல்லாம் விட்டுறவே கூடாது। इन सबको नहीं छोड़ना चाहिए। இது ஜீவனுக்கு எதிரான வழியை கொண்டு போகும்। ये जीवन के और हमें चलाने हुए हालेलुया। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। ஆகவே நாம் ஆவியானவரோடு நடப்போம்। इसलिए हम पवित्र आत्मा के और हम चलेंगे, நாம் அவரோடு இருந்தா उनके साथ अगर हम चलेंगे அவருடைய பிள்ளைகள் என்று நாம் பிரதிபலிக்கப்படும்। उनके बच्चों करके फैलाया जाए। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்। प्रभु हमें आशीष करेगा, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து प्रभु उस वचन को आशीष करेगा। ஆமென்। आमीन। ஆமென் சொல்லுங்க। ஹalleluya। आमीन। அபிஷேகம் இல்லைன்னா நீங்க பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது। வேதத்துல நான் अभिषेक சொல்றேன்। अगर नहीं है तो आप परलोक राज्य में प्रवेश नहीं कर सकते। ஹalleluya। हालेलुया। யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் நன்றாக ஆழ்ந்த தியானமா வாசிங்க। यूहन्ना 3 अधिकार को आप घर जाकर अच्छी तरीके से पढ़कर देखो, गहराई से पढ़ो। गहराई से पढ़कर அங்க என்ன देखो। சொல்லிருக்கு? उसमें क्या உங்கள் कहते हैं? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் अगर यदि कोई इंसान जल और आत्मा से नहीं पैदा होता है பரலோக ராஜ்யத்துல
परलोक राज्य में பிரவேசம் பண்ண முடியாது. ஒரு வார்த்தை அந்த வசனத்தை வாசிப்போம். वो प्रवेश नहीं कर सकता है। யோவான் 3ஆம் அதிகாரம் यूहन्ना 3 अध्याय 5வது வசனம். 5 யோவான் 3:5 சத்தம் வாசிங்க. பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 3வது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5 படி. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். यीशु ने उसको उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिर से न जन्म हुए तो परमेश्वर का राज्य देख नहीं सकता। यीशु ने उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, जब तक कोई मनुष्य जल और आत्मा से न जन्मे तो वह परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। புரியுதுங்களா? இதுதான் பேசிக். यही बेसिक है, இதுதான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இதுதான் ஃபண்டமெண்டல். यही आत्मिक जीवन में बेसिक चीज है। இதை குறித்து எத்தனையோ தடவை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். इसके बारे में हम कितने बार प्रचार किया है। இதை பண்ணியிருக்காங்க, நாங்க பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ ஜனங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. कितने पासवान बहुत पासवान प्रचार किए हैं, ஆனா நாங்க அபிஷேகம் பெற மாட்டோம். लेकिन हम अभिषेक नहीं पाएंगे। ஆண்டோடைய ஜலத்தினால நாங்க பெற மாட்டோம். प्रभु के जल से हम पैदा नहीं होंगे, இங்கதான் இருக்கோம். यही रह सकते हैं। யாரெல்லாம் ஜலத்தினால ஆவினால பிறந்திருக்கீங்களோ அவர்கள் தான் பரலோகம் போக முடியும். जो जो जल और आत्मा में पैदा हुए ஆண்டவர் சொன்னதை சொல்றோம். प्रभु जो कहता है वो हम कहते हैं। ஆமென். हमें அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उनका अनुग्रह நீங்கள் सदा உங்களை है। ஆராய்ந்து பாருங்கள். आप खुद को जांच कर देखो, நான் ஆவிக்குரிய ஜீவனில் எவ்வளவு வளர்ந்திருக்கேன். हम आत्मिक जीवन में कितना बढ़ोतरी இந்த हुआ है। சத்தியங்கள்லாம் சபையில சொல்லப்படணும். ये सत्य सब कलीसिया में कहा जाना चाहिए। हालेलुया। हालेलुया। आत्मा में बढ़ना, आत्मा में बढ़ना। हमें चलो हालेलुया। आत्मा में बढ़ना ही हमारा प्रभु यीशु में और हमारे आगे क्या होता है और चलने के लिए प्रभु सहायता करते हैं परमेश्वर आत्मा जी। इसलिए आपसे एक रिक्वेस्ट है, दरख्वास्त है आपसे और वेंडुगल ஒவ்வொரு நாளும் ஆவியில வளருங்கள். हर दिन आत्मा में बढ़ो करके मैं आपसे हाथ जोड़ के विनती करता हूँ. नहीं तो इधर ही रह जाएगा आप लोग. सब परलोक में आना है. आत्मा में बढ़ो. आज का वचन क्या है? எவர்கள் அவரை நடத்தப்படுகிற அவர்கள் தேவனுடைய புத்திரர். நல்ல जो भी ஞாபகம் प्रभु के आत्मा के द्वारा चला गए वो प्रभु के पुत्र है। हमें नाम सोदर